Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா string functionsல இப்போ நம்ம ஒரு string enter பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். அந்த string அதுல இருக்க ஒரு சில characters வெச்சு எப்படி split பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். So first நான் என்ன பண்றேன் அப்படினு பாருங்க. என்னோட file editorல என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். str நம்மளோட function name வெச்சே நாம போட்டுக்கலாம். ஓகேங்களா? .php. So first நான் என்ன பண்றேன் அப்படினு பாருங்க. என்னோட PHP tag நான் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட PHP tag க்ளோஸ் பண்ணிக்கிறேன். So next என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா எக்கோல நம்மளோட ஃபங்க்ஷனோட நேமை நான் கால் பண்றேன். brk. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா முதல்ல நான் என்னோட string என்னவோ அந்த string நான் டைப் பண்ணனும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட string என்ன கொடுக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா welcome to learn php. இப்போ நான் என்ன கொடுக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ என்னோட string இதுதான். இந்த stringல நான் ஏதாவது ஒரு சில சிங்கிள் characters கொடுப்பேன். அந்த சிங்கிள் characters எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதில இருந்து நம்ம string வந்து தனியா பிரிஞ்சு நமக்கு அவுட்புட்டா காமிக்கும். சோ கமால இப்போ நான் என்னென்ன லெட்டர்ஸ் கொடுக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா L Mங்கற characters நான் கொடுக்க போறேன். சோ டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் LMங்கற சிங்கிள் characters கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கேரக்டரும் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து இருக்க string நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ இப்போ இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம browserல போய்ட்டு ரன் பண்ணி பார்த்தறலாம். நம்ம browserல நம்ம string functions பார்த்துட்டு இருக்கோம். string functionsல நம்மளோட ஃபைல் நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா strbrk.php. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பாருங்க நம்ம LMங்கற சிங்கிள் ஒரு சில செட் ஆஃப் characters கொடுத்தோம். அந்த charactersல ஃபர்ஸ்ட் L நம்ம கொடுத்தோம். L பாருங்க வெல்கம் அந்த வெல்கம்ல இருக்க Wவும் Eயும் நமக்கு கேன்சல் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படினு பாருங்க இதுல இருக்க L மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். என்னோட browserல போய்ட்டு நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிருக்கேன். சோ Mங்கற character வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதில இருக்க வேர்ட்ஸ்ல இருந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு நம்மளோட string. ஓகேங்களா? இது மாதிரியான அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்க. மறக்காம எங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.